மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது. நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். தாங்க முடியல சார். கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா நெய் சூத்திர நெய் ஊற்றி நல்லா போய் நல்லா மனம் சூப்பராக இருக்கணும். நல்லா சூத்திர நெய் இருக்க மேடம். சூப்பராக இருக்கா மேடம்? அப்போ ஹார் ஹீல் பண்ணிங்க. நெய் சாப்பிட்டு ஹீல் பண்ணுங்க. இன்னும் சூப்பராக இருக்கு சார். அப்படி எப்படி அது வேலை செஞ்சு கிட்டி வேலை செய்யும்போது அப்பளம் எப்படி நல்லா சாப்பிடலாம் சார்? சொல்லுங்க. அப்பளம் எப்போ சூப்பராக சாப்பிடலாம்? நல்லா சோறு நல்லா போட்டுக்கிட்டு நல்லா போட்டு சாப்பிட்டு அவன் பாயசம் கொடுப்பான். பாயசம் கொடுத்து என்ன கொடுப்பான்? என்ன கொடுப்பான்? அப்பளம் இன்னும் கூட கேட்பீங்க. அப்பளம் கொடுப்பான்னு கேட்பீங்க. எதுக்கு மேடம்? அந்த உப்பும் அந்த உப்பும் அந்த சீனிக்கும் அந்த டேஸ்ட்க்கும் கூட போகும். ஆமாங்க மேடம். நல்லா சாப்பிட்டீங்க. அப்புறம் இந்த பாயசம் வேற. ஆனால் இந்தியன் தான் சார். இந்த மாதிரி அந்த சாப்பிட்ற ஆட்டு சார் இந்தியன் தான் இருக்கு சார். அந்த பாயசத்தை குடிப்பாங்க பாருங்க அப்படியே ஃபுல்லாக. யாராலும் முடியாது மேடம். நம்ம இந்தியன் மட்டும் தான் முடியும். சீனை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் முடியாது. வெள்ளக்கார காட்டி பார்க்கலாம். நம்ம இலையில ஊற்றி சாப்பிட பாருங்க. அது ஆட்டு எல்லாரும் முடியாது மேடம். வெள்ளக்கார குடிச்சா வெள்ளை சாப்பிட தெரியாது. நம்ம பசங்க நம்ம வந்து பாயசத்தை குடிச்சிருவாங்க. இலையில குடிச்சு சாப்பிடுவோம். இதுதான் மேடம் இந்த பிரச்சனை. இதெல்லாம் மாற வரைக்கும் மேடம் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே மேடம். இந்த கிளாஸ் வந்து ஆர்ட் ஆஃப் டைம் மேடம். வாங்க இல்லைங்க இந்த கிளாஸ் வந்து ஆர்ட் ஆஃப் டைம். தமிழ் என்ன மேடம்? சாகும் கலை பேர். கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் வந்து சாகும் கலை. இறப்பு சொல்லுங்க மேடம். இறப்பு சொல்லுங்க. நான் தமிழ் கற்றுக்க இறப்பு சாகும் கலை. இறப்பின் கலை. இறப்பின் கலை. அதான் சாவு போறோம். சாவுனா அது ப்ராசஸ். என்ன பண்ண சாவுக்கு அது ப்ராசஸ். இருக்குன்னா வந்து ஒரு ஆத்மா இறந்து போகுது அப்படிதான் நான் சொன்னேன் சார். அது டிவி கரெக்டா சொன்னா நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க இறப்பு எப்படி ஒரு ஆத்மா இறந்து போகுது. இறப்பு சாவு எப்படி இறக்கணும், இறக்கும் போது நம்ம என்னத்தை சேர்த்துட்டு போகணும் ஆன்மா கூட அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப சார் சொல்ல போறேன். வாழும்போது நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் நம்ம இப்போ தவறு செய்துட்டு இருக்கிறோம், நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம ஆன்மா கூட எதையை சேர்த்துக்கிட்டு போனால் நம்முடைய இறப்பு வந்து இனிமையாகவோ துன்பம் இல்லாமையோ மகிழ்ச்சியாக இருக்குன்றது. அதே நேரத்தில் நம்ம என்ன விதமான செயல்கள் செய்கிறோமோ அந்த விஷயங்கள் அடுத்த ஜென்மவுக்கு பிறவிக்கு நமக்கு இதுதான் நம்ம இன்னைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோமோ என்ன செயல்கள் செய்கிறோமோ அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு அது அப்படியே வரும். அது என்ன டெக்னிக்கல்ன்றதான் இப்போ சார் சொல்ல போகிறேன். என்னுடைய கிளாஸோடைய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நமக்கு தெரியாது. இனிமே நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்ற வாழ்க்கை தான். நான் ஒரு வீடியோ போடுவோம் இந்த மாதிரி வாழணும். ஓகே நான் வாழ முடியுமா? எல்லாத்தையும் நாங்க பாட்ல தான் கிளியர் பண்ணுவோம். சரி நான் பாருங்க இந்த மாதிரி வாழணும். நான் வீடியோ போடுங்க. சார் கரெக்டா பாயிண்ட பிடிச்சிப்பாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். தயவு செய்து உங்க போனை வந்து சைலன்ஸ்ல வச்சிருங்க சார். நான் சாப்பிட்டு தாங்க. இது சாப்பிட்டு இதுதான் சிவா சார்.
ஸ்ரீநிதி மேம் இதுல பிரைட்டை கம்மி பண்ணா அது நல்லா வரும். லேப்டாப்ல கம்மி பண்ண கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். பாருங்க இந்த லைஃப் ஒண்டியான கிளாஸ்ல கோவிட் டைம்ல லாக்டவுன் பீரியட்ல சரியான பாட்டை போட்டேன். யாரும் அந்த ஃபிலிம் டைரக்டர் அவரை பார்க்க சொல்லுங்க. அந்த ஃபிலிம் டைரக்டர் ஒரு பார்க்க சொல்லுங்க. ஃபிலிம் டைரக்டர் பார்க்க சொல்லுங்க. யாருக்கோ தெரியாத ஃப்ரீ பிரைட்டை வர சொல்லுங்க, நான் மாடி காட்டுறேன். நாளைக்கு சார் ஏதோ ஒரு ஆட்டம் ஏதோ ஒரு ஆட்டம் நீங்க பரதநாட்டியம் அடிச்சா பரதநாட்டியம், கதகளி அடிச்சா கதகளி, குச்சிப்புடி அடிச்சா குச்சிப்புடி. கராத்தே குங்ஃபூ எல்லாம் பண்ணுவோம். மாஸ்டர் இந்த டைம் மேடம் நான் பையன் இல்லாம பெக்கெல்லாம் ஆடணும் மேடம். அப்போ மூட்டு வந்து வராது மேடம். சார் இந்த சென்னையில ஒரு வாட்டி கூட பண்ண மாட்டேங்கிறீங்க சார். சென்னையில ஒரு வாட்டி கூட பண்ணல சார். ஹலோ ஆமா இந்த மாதிரி மூட்டு வந்து ஏன்? இன்னைக்கு ஒரு லாஸ்ட் ரைட் ரைட் சார் வேற ஏதோ உங்களுக்கு சமாளம் மேடம் அது